Okay, welcome to the third episode of this day. யாராவது பாதியிலேயே இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆத்தரை பற்றி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எபிசோடையும் செகண்டாக இருக்கக்கூடிய சினோனிம்ஸ் அந்த வேர்ட்ஸையும் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே வரணும். இடையில கொஸ்டின் கேட்டிருப்பேன், அது எல்லாமே நீங்கள் நோட்ஸில் மென்ஷன் பண்ணி தான் நோட்ஸ் எடுக்கணும். காட் இட்? குட். The night the ghost gotten. Imagination of odd things always leads to absolute humor. வித்தியாசமான கற்பனைகள் எப்போவுமே மிகப்பெரிய ஜோக்ஸுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. எப்படின்னா, ஒரு சத்திரம், தோஸ் டேஸ் சத்திரம் அப்படின்னக்கூடிய வார்த்தை ஹோட்டல் அப்படின்னக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி இன் அப்படின்னு சொல்லுவாங்க, INN. இப்படி இருக்க இந்த வார்த்தையிலிருந்து உருவானது தான் இப்போ இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். ஓகே, அப்போ அந்த இன் அப்படின்னக்கூடிய அந்த சத்திரத்தில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு, முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அது வழியாக வந்த ஆள் என்ன இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னதும், வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்கிறது கிடையாது அப்படின்னதும், சரி நான் வர்றவன் போகிறவன் இல்லை உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ உட்காந்து தானே கேட்குறேன், அப்போ நான் வரவும் இல்லை இப்போ போகவும் இல்லை, நான் உங்கள் கூட தான் உட்காந்துருக்கேன், அதனால் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னதும், ஒன்றும் இல்லையா, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 10 பவுன் நகை கேட்டேன், இங்கே இருக்கிற 10 ஏக்கரில் நிலம் குத்தகைக்கு வருது, அது எடுக்கலாம்னு அப்படின்னாலும். உடனே இவன், ஐயோ ஒய்ஃப் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா, சரி விடுங்க, அதுக்காக போய் கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க, இப்போ 10 ஏக்கர் இடம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னாராம். விவசாயம்னா என்ன பண்ணுவீங்க, என்ன விவசாயம் பண்ணுவீங்க, நெல் போடுவேன், மாப்பிள்ளை சம்பா இல்லை வேறு ஏதாவது வகையில் நெல் போட்டு அறுவடை பண்ணுவேன், நல்ல மகசூல் கொடுக்கும், நல்ல விவசாயம் நடக்கிற இடம், மலையடி வாரத்தில் இருக்கிற இடம் அப்படின்னாங்களாம். உடனே இந்த சோகமாக உட்காந்துருந்தவர் புதுசாக வந்தவங்கிட்ட கேட்டாராம், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாராம். உடனே நான் என்னென்ன ஒரு 10-20 மாடு வாங்கி மேய்ப்பேன். 10-20 மாடு மேய்க்கிற அளவுக்கு உன்ட்ட இடம் இருக்கா அப்படின்னாராம். இல்லைண்ணே, அதான் நீங்கள் இடம் வாங்குறீங்களா, அதில் மேய்ச்சிட்டு போகிறேன் அப்படின்னானா. நான் இடம் வாங்குறது நீ மாடு மேய்க்கிறதுக்கா அப்படின்னு 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்ததான். சண்டை பெருசாகி அடிதடியாகி ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்றுச்சான். அப்போ அந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஜட்ஜு கேட்பாங்கல்ல, கேஸ் எந்த ஏரியாவில் வருது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வேண்டி, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னு கம்முன்னு உம்முன்னு இருந்தவர்கிட்ட கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, நான் எங்கேயா நிலம் வச்சுருக்கேன், இனிமேட்டுக்கு தான் வாங்கலான் இருந்தேன், அதுக்குள்ளவே சண்டையாயிடுச்சு அப்படின்னானா. உடனே சரியா நீ மாடு வச்சுருக்கியா அப்படின்னாரான். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாங்களாம். உடனே இப்போ இந்த இடத்துல அந்த ஜட்ஜு சொல்லுவாராம், இல்லாத ஒரு மாட்டுக்கும் இல்லாத ஒரு நிலத்துக்கும் இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிவிடுவாராம். இப்போது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோவில்களுக்கு எவ்வளவு சமமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு பள்ளிக்கூடங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நடிகை ஜோதிகா பேசி இஷ்யூ ஆன விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்காத கடவுளுக்கும் 3வது பட்சம் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று கோவில், ஓகே. இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த சொர்க்கம், கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்துக்கும் இருக்குதா இல்லையான்னு தெரியாத அந்த சொர்க்கத்துக்கும் கடவுளுக்கும், அதாவது கற்பனையான 2 விஷயங்கள் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் அதை உண்மைன்னு நினைக்கிறாங்க. 2மே பொருந்தக்கூடியது தான். இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னக்கூடியது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல அவங்க 2 பேருமே கற்பனை அப்படின்னக்கூடியதை வைத்து சண்டை போட்டுக்கிட்டாங்க.
இப்போ நாம் அந்த மாதிரி கற்பனையாகவே எல்லா விஷயங்களையும் செய்ய முடியுமா, முடியாதா அப்படின்னு கூடியது உங்களுடைய கற்பனையை பொறுத்தது. சரியா? ஸோ யூ இமேஜின் அபவுட் வாட் இஸ் பாசிபிள், விச் இஸ் இம்பாசிபிள். ஓகே, உங்களுடைய கிளாரிட்டி, உங்களுடைய நாலேஜ், அது உங்களுடைய முடிவு. ஓகே, இப்போ இந்த பாடத்துக்குள்ளே போகும்பொழுது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இமேஜினேஷன் ஆஃப் ஓல்டு திங்ஸ். ஓல்டு அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், புதுமையாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லை வித்தியாசமான சிந்தனையாக இருக்கலாம். இமேஜினேஷன் அப்படின்னக்கூடியது நமக்கு தெரியும், அது கற்பனை. ஆல்வேஸ் லீட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர். ரீட் the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. இந்த கதையில் ஆத்தருடைய தாத்தா அண்ட் தி ஆத்தர் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை கேட்டு, இமேஜினேட்டிவ் கதையை கேட்டு நம்ம சிரிக்கலாமா சிந்திக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. Let's advent caused my mother to throw a shoe through a window of the house. See, இந்த இடத்துல throw a shoe through a window of the house அப்படின்னக்கூடிய இடத்துல டங் ட்விஸ்டர் அப்படின்னு, அதாவது throw through இந்த வார்த்தைகள் நம்மளுடைய நாசுழற் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டங் ட்விஸ்ட், திஸ் வில் பி குட் when we listen to that. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நாசுழற் பயிற்சி அப்படின்னக்கூடியது நம்மளுடைய பேச்சு திறமையை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. குட். A window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. ஒரு போலீஸ்காரியாக அவங்க தாத்தா சொல்கிற அளவுக்கு. ஓகே, லெட் மீ கிவ் யூ மாடல் ரீடிங் ஃபஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு மாடல் ரீடிங் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் I will explain you. ஓகே. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. They began about a quarter past 1 o'clock in the morning. Quarter past 1 o'clock in the morning. Rhythmic, quick, cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs. My brother Herman in another. Grandfather was in the attic, in the old walnut bed which, as you will remember, once fell on my grandfather. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. There were the steps of a man walking rapidly around the dining table downstairs. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. The steps kept going round and round the table at regular intervals. A board creaked. When it was trod upon, I supposed at first that it was my father or my brother Roy, who had gone to Indianapolis but were expected home at any time. I suspected next that it was a burglar. First he suspected whether it was his brothers or somebody. Now he is suspecting that it should be a burglar. Burglar means thief. We already saw it in the synonyms. Okay, glossary words, we have gone through that. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு முறைக்கு 2 முறை கவனிக்கணும், காதில் கேட்டுக்கணும், லிசன் பண்ணணும். குட்.
I suspected next that it was a burglar. It didn't not enter my mind until later that it was a ghost. So later he had understood that it was a ghost. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed. Tiptoed அப்படின்னா அந்த பூனை நடக்கக்கூடியது மாதிரி, அதாவது அந்த உங்களுடைய டோஸ் கால் விரல்களோடைய நுனியில் நடக்கும் பொழுது சத்தம் வராது, அதுதான் டிப்டோடு. டு ஹர்மன்ஸ் ரூம். ஐ ஹிஸ்ட். ஓகே, அமைதியாக நடந்து போகக்கூடிய அந்த சவுண்ட். இன் த டார்க், shaking him up, he said, in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. There is something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. There is something down there, I said. Instantly, the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us, heavily, two at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. Okay, this was the first page what we have gone through. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியதில் கவனிக்கக்கூடிய லைன்ஸ், முதல் பக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1915 அவங்க வீட்டில் நடந்த இன்சிடெண்ட், நவம்பர் 17 அன்னைக்கு அவங்க வீட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம இந்த கதையில் பார்த்தோம். முக்கியமாக ஏற்படக்கூடியது அவங்களுக்கு இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டில் குழப்பம் தான் இருந்தது. அந்த குழப்பத்துக்கு இடையில் அவங்க வீட்டு டைனிங் டேபிளில் ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன அப்படின்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு அவங்க பிரதர்ஸ் வந்திருக்கலாம், அதாவது ஆத்தருடைய பிரதர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்கலாம், இந்தியானா போல்ஸ் போயிருந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு நினைக்கிறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது திருடனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அடுத்த ராத்திரியில் யார் வந்தாலும் நம்ம பயப்பட தானே செய்வோம். வீட்டுக்கு வெளியில் யாராவது போனாலே பயப்பட செய்யக்கூடிய காலம், வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கும் பொழுது ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ அந்த நேரம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:15, குவார்ட்டர் டு 1 o'clockன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்னா 15 நிமிடங்கள், அதாவது 1/4 மணி நேரம். குவார்ட்டர்னா கால்வாசின்னு நமக்கு தெரியும். 1:15 அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு அப்புறம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதுவே 1:45 அப்படின்னா 1 மணி ஆகிறதுக்கு 15 நிமிடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது 1:15 அப்படின்னா 12:45, 1:15 அப்படின்னா 1.25 மணி நேரம், 1.25 மணி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சத்தம் தான் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கு சந்தேகம். இப்போ தான் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, பேத்டப்பை விட்டு வெளியில் வந்திருக்காரு, இடுப்பில் வெறும் துண்டு மட்டும் கட்டியிருக்காரு, கீழே டைனிங் டேபிளை சுற்றி ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்திருக்கக்கூடிய சந்தேகம் தான் அது. ஸோ அது என்னவா இருக்குன்னு அவர் வெளியில் எட்டி பார்க்குற அந்த நேரத்தில் அவருடைய பிரதர் கூட வந்து பிடிச்சி கீழே போய் பார்க்க போகிறவனே பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா அந்த உருவம் மேல் நோக்கி வந்துட்டு இருக்கிறதா அவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இடுப்பில் வெறும் துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கார். ஸோ அது ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ஸோ தே கோ பேக், அவங்களுடைய ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஓகே, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நம்மளுடைய மூளை வித்தியாசமான கற்பனைகளெல்லாம் உண்டு பண்ணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க தாத்தா எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டிக்கில் ஸ்டே பண்ணியிருக்கதா வந்திருக்கும்.
இந்த ஆட்டிக்னு கூடிய வேர்ட் 10th நீங்கள் ஏகப்பட்ட இடங்களில் படிப்பீங்க. யூ ஷுட் நோ இட். இந்த வருஷத்துலேயே இந்த வார்த்தை வந்து 3 பாடங்களில் வரும். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே பாடத்தில் அவர் வந்து அந்த ஆட்டிக்கில் அவர் பயன்படுத்தக்கூடிய பெட், இப்போ இந்த ப்ரோஸாக இருக்கிறதுனால யூ டோன்ட் கெட் ஒன் வேர்ட்ஸ், பட் யூ ஷுட் கோ த்ரூ தட் வெரி டீட்டெயில். ரெகுலராக டீட்டெயிலாக படிக்க வேண்டியது தான் கம்பல்ஷன். ஓகே, செகண்ட் பேஜ் போவோம். குட். After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. And none of us ever heard. None of us ever heard. எங்களில் ஒருவர் கூட, none of us, நன்ன்றது சிங்குலர், அஸ்ன்றது ப்ளூரல். ஓகே, குட். Heard the ghost again. The slamming of the door had aroused mother. அந்த கதவு வேகமாக இழுத்து சாத்தினது அவங்க அம்மாவையும் தூக்கத்துலேருந்து எழுப்பிடுச்சு. ஷி பியர்ட். பியர்ட் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஷி பியர்ட் அவுட் ஆஃப் ஹர் ரூம். பியர் அவுட் அப்படின்னா ரூம்லேருந்து எட்டி பார்க்குறது. பீப்புடு அப்படின்னா பீப்புடு த்ரூ த விண்டோ அப்படின்னா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறது. ஓகேவா? இந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக படித்து கற்றுக்கணும். வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? இந்த நேரத்தில் என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? ஷி டிமாண்டட். ஓகே, அவங்க ஆர்டராக கேட்குறாங்க. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color a light green. What was all that running around downstairs? Said mother. So she had heard the steps too. ஸோ அங்கே கீழே கேட்டுட்டு இருந்த சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னா அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் கீழே நடந்தது காதில் விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷீ ஹேட் ஹர்ட் த ஸ்டெப்ஸ் டூ. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். பர்க்லர்ஸ், ஷீ ஷவுட்டட் இன்ட்யூட்டிவ்லி. உள்ளுணர்வோடு அவங்க உடனே கத்தி சொல்கிறாங்க, திருடங்களா? ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ். ஓகே, ஸோ அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக குவைட்டாக கீழே இறங்கி எட்டி பார்க்குறாங்க. கமான் ஹர்மன், ஐ செட். ஐ வில் ஸ்டே வித் மதர், ஹி செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். ஐ ஸ்டெப்ட் பேக் ஆன் டு த லேண்டிங். டோன்ட் either of you go a step, said mother. We will call the police. Since the phone was downstairs, I didn't say how we were going to call the police, nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் அப்படின்னக்கூடிய சிங்குலர், டெசிஷன்ஸ் அப்படின்னக்கூடியது அடுத்து வரக்கூடிய நவுன். She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and vamped it through a pane of glass across the narrow space that separated the two houses. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We will sell the house and go back to Poria. We could hear Mrs. Bodwell saying. It was some time before mother got through to Bodwell. Burglar, she shouted. Burglars in the house? Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars.
Bodwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quietened down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy, I prevented her. The police were on hand in a commendably short time, a Ford sedan full of them, two on motorcycles and a patrol wagon, and about eight in it, and a few reporters. They began banging at our front door, flashlights, short streaks of gleam up and down the walls. Across the yard, down the walk between our house and Bodwell's, open up, cried a hoarse voice. We are men from headquarters. I wanted to go down and let them in, since there they were, but mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. You would catch your death. I wound the towel around me again. Finally, the cops put their shoulders to our big, heavy front door with its thick, beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the roof of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shoot up the front stairs, and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. The officer in charge reported to mother, no sign of nobody, lady, he said. Must have got away. Must have got away is must have got away. What would he like? There were two or three of them, mother said, whooping and carrying and slamming doors. Funny, said the cop. Oh, yeah, windows and door was locked on the inside, tight as a thick. Downstairs, we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yonked, open drawers were yonked open, windows were shot up and pulled down, furniture. இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்றதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இந்த வேர்ட் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, எரர் ஸ்பாட்டில் அடிக்கடி வரும். ஹாவ் டு மார்க் இட் அப். Furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore cloths off hooks and the closets, pulled suitcases and boxes off shelves. One of என்றது singular, them என்றது plural form. Be careful with it. Found an old zither that Roy had won a pool tournament. Looky here, Joe, he said, strumming in with a big paw. The cob named Joe took it and turned it over. What is it? He asked me. It is an old zither.
our guinea pig used to sleep on, I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. But guinea pig used to sleep on, I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. But I should never have said so. Joe and the other cob looked at me a long time. They put the zither back on a shelf. No sign, oh, nothing, said the cob who had first spoken to mother. The lady seems historical. We call it two method, historical. Okay, that is a different factor. Here we use only historical. High, that word we use it for psychological term. They all nodded, but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. Before he explains, they are very fast to enter into the grandfather's attic. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced he was going through a phase in which he believed that General Meadows' men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meadows' army. Trying to hide away in his attic, he bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap, and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white haired old man belonged to the house, but they had no chance to say so. Back, your cowardly dog, roared grandfather. Back the lines, yeah, goddamn lily livered cattle. With that, he fetched the officers who found the zither a flat handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly. The reporter seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow, we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather. I explained it to Joe, out of breath. He thinks you are deserter. I will say he does, said Joe. The cops were reluctant to leave without getting reluctant. இந்த இடத்துல reluctant அப்படின்னா கூடியது they were not ready. அவங்க போகிறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம போயமில் பார்க்கும்போது அன்ரிலக்டன்ட்னு பார்த்தோம். அந்த இடத்துல அன்ரிலக்டன்ட் அப்படின்னா தே ஆர் ரெடி. ஓகே, இந்த இடத்துல அவங்க வந்த வேலை
ஹாஃப் தானே முடிஞ்சிருக்கு, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இட் வாஸ் நாட் அ பிக் கேஸ் ஃபார் தெம் டு live without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. இந்த நைட் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்கு. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint phony. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me and mingled suspicion and interested. Just what the hell is the real lowdown here, Bud? He asked. I decided to be frank with him. We had ghosts, said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. Then he walked away. The cops followed him, the one grandfather shot holding his now bandaged arm, cursing the blaspheming, okay, excuse me, blaspheming. Gonna means going to get my gun back from the old bird, said the zither cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. What was the matter with that one policeman? Mother asked. After they had gone, grandfather shot him. I said, what for? She demanded. I told her he was a deserter. Of all things, said mother. He was such a nice looking young man. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. Over his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all them cops tarry hooting round the house last night? He demanded. None of you bothered to leave a bottle of water. வாட்டருக்கு நம்ம இப்படி தான் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். கெட் மீ வாட்டர்னு சொல்லக்கூடாது. கெட் மீ சம் வாட்டர் இஸ் ரைட். கெட் மீ a bottle of water is right. Get me a cup of tea is right. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He had just there. ஸோ இந்த கதையினுடைய மிக சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேத் டப்லேருந்து ஆத்தர் வெளியில் வந்த உடனே அவர் பார்த்த விஷயம், அந்த அவருடைய ரூமில் இருக்கக்கூடிய லைட் டைனிங் டேபிள் வரைக்கும் லைட் ஃப்ளாஷ் ஆகுது. அப்போது அந்த இடத்துல அவருக்கு கேட்கக்கூடிய சத்தம், யாரோ நடக்கிறாங்க, யாரோ ஏதோ தேடுறாங்க. ஸோ வீட்டில் யாரும் எதையும் தேட போகிறது கிடையாது, எது எங்கெங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒருத்தவங்க தேடுறாங்க அப்படின்னா அவங்க திருடனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் நினச்சிட்டார். ஸோ திருடனாக இருந்தால் வெளியில் வரும்போது அம்மாவோட போகும்போது சத்தம் கேட்டிருக்கணும், அப்போ கேட்கல. ஸோ அவங்க என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா பேய் தான் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. ஸோ இந்த சந்தேகத்தை அவங்க ஊர்ஜிதப்படுத்தாமல் பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தவங்களுக்கு ஷூவை தூக்கி ஜன்னல் வழியாக போட்டு கூப்பிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி, போலீஸ் வந்து கதவை உடைச்சிட்டு வந்து உள்ளே தேடி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அந்த நேரம்னு பார்த்து ஆட்டிக்கில் ஒரு சவுண்ட் கேட்குது. என்னென்னு போய் எல்லோரும் பார்க்கும்போது அங்கே அவங்களுடைய தாத்தா இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்டஸ்ட் மேன். ஹீ இஸ் ஸ்டேயிங் தேர் அப்ஸ்டேர்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் உள்ளே போய் பார்த்ததும் அவர் அந்த வீட்டில் இருக்கிற ஆள் தானே தெரிஞ்சு போச்சு. அப்போ மற்றவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ளே இருந்த ஒரு ஆள் டெசர்ட்டர்னு
அவங்க தாத்தா நினைக்கிறாருன்னு சொல்லி அந்த லேடி வந்து அவர் ஒரு டெசர்ட்டர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவன் டெசர்ட்டர்னா ஆர்மியில் இல்லாமல் ஆனால் ஆர்மியோடைய டேலண்ட்ஸோட வெளியில் நடமாடக்கூடிய மக்கள், வெளியில் நடமாடக்கூடிய கொலைக்காரர்கள் மாதிரி. இப்போ அவன் வந்து இவரை கடத்திட்டு போக வந்துட்டான்னு நினச்சி போலீஸ்கிட்ட இருந்த கன்னையே வாங்கி அந்த ஏஜ்டு ஓல்டு மேன் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே இருந்த ஒரு காபோடைய கையில் சுட்டுட்டார். ஸோ எல்லாமே ஒரு சின்ன குழப்பத்தில் ஆரம்பித்தது. மிகப்பெரிய கற்பனை கதை தான் இது. இது உண்மையால் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆனால் ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனையை நம்மளோட ஒரு கதையாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சி, ஆனால் நம்மளுடைய கற்பனை திறனை வளர்க்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடியது. ஓகே, லிசன் வெல். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஒக்காபுலரிஸ், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க. This will be there for the importance of your questions. So it was very good to have you for this, the night the ghost got in. Thank you. Have a good day. Go through that. Listen well. Thank you.